கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்திய தேவனுக்கு கொடாகுடி சோஸ்திரத்தில். நான் போரூரிலிருந்து வரேன். என் பேர் மோசஸ் ஜெபமணி. என் சகோதரி போன மே மாதம் இங்கே சென்னைக்கு வந்துட்டு போகும்போது கொஞ்சம் வயிற்றுப்போக்குனால் சங்கடப்பட்டார்கள். ஆனாலும் நானும் கூட போயிருந்தேன். அங்கே போன அன்னைக்கே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார்கள். ஆனாலும் ரொம்ப முடியாமல் இருக்கும்பொழுது எனக்கு என்ன செய்வது என்று தெரியாது. நான் உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி ஜெபித்தேன். ஐயா ஃபோன் பண்ணி ஜெபித்து ஆவியானவர் பேசினார். உன் சகோதரிக்கு ஆயுசை நான் கூட்டி கொடுப்பேன், நீ பயப்படாதே, ஒன்றும் செய்யாது, நீ கவலைப்படாதே என்று ஐயா வாக்குத்தத்தம் கொடுத்தார்கள். ஐயா மூலமாக ஆவியானவர் பேசினார். அதுக்காக என் தேவனை சோதரிக்க. அது மாத்திரமல்ல, என் மூத்த மகளுக்கும் 2 பிள்ளைகளுக்கு பரீட்சைக்காக பாஸ் பண்ணி பரீட்சை இருந்தார்கள். ஐயாவிடம் அதுவும் நான் போன மாதம் போய் சொல்லணும். ஆனால் என் சகோதரி வீட்டில் இருந்ததுனால சொல்ல முடியவில்லை. ஐயாவிடம் செபிக்கும்போது அவர்கள் சொன்னார்கள் 2 பேரும் பாஸ் ஆவார்கள், ஆனால் ஒருத்தர் ரொம்ப அதிக மார்க் எடுப்பார்கள் என்று சொன்னார்கள். அதுபோல் என் தேவன் அதிக மார்க் எடுத்து வெற்றி பெற கிருபை செய்தார். என் தேவாதி தேவன் சோத்திரம். என் சகோதரிக்கு சுகத்தை கொடுத்து ஐயா ஜெபத்தின் மூலம் விடுதலை கிடைத்ததுக்காக என் கொடாக்குடி சோத்திரம் செலுத்து. கர்த்தருக்கு சோத்திரம். நான் தூத்துக்குடி மாவட்டம் பழங்குளம். ஆனால் நான் 1ஆம் தேதி இங்கே வந்து ஐயாட்ட வந்து ஜெபித்தேன். ஜெபிக்கும்போது ஒரு சர்ப்பத்தை எனக்கு சரீரத்தில் ரொம்ப பலனமாக வந்தேன். அங்கேருந்து வரும்போது எனக்கு வர முடியாமல் நான் ரொம்ப சரீரத்தில் தாக்கப்பட்டு வந்தேன். ஆனால் ஐயாட்ட ஜெபிக்கும்போது அவர்கள் ஜெபித்து ஒரு சர்ப்பத்தின் ஆவி நசுக்கி போட்டுவிட்டேன். 3 நாளுக்குள்ள எனக்கு சுகம் கிடைக்கிறோம், போய் வாருங்கன்னு சொன்னார்கள். ஆனால் ஆவியானவர் ஐயார் மூலமாக எனக்கு நல்ல வார்த்தை தந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்தார். மட்டும் நான் ஒரு இட்லி தங்க முடியாது. எனக்கு 3 மாதம் அவ்வளோக்கு சங்கடப்பட்டேன். ஆனால் என் தேவன் நல்லபடியாக இப்போ நல்லா சாப்பிட்றேன், நல்லபடியாக இருக்கிறேன். என் கொடி சோத்திரம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தலைப்பு ஜெபிக்கணும். இந்த தலைப்பில் மத்திய 21:22 ஜெபிங்கள் என்ற தலைப்பில் ஆவியானவர் என்னை மறைத்து பேசுவாராக. மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவராகி ஜெபத்திலே எவ்வளவு கேட்பீர்களோ அவர்களெல்லாம் பெறுவீர்கள் என்றார். இது ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை. கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினார். யாருக்காக? 7 கண்ட மக்களுக்காக தொங்கி அவர் பரிசுத்தத்தினார். அவர் சொன்ன வார்த்தை மத்திய 22 ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அது. இன்னைக்கு இந்த தலைப்பு ஜெபிங்கள். இந்த தலைப்பில் ஆண்டு பேசும்படி வந்திருக்கிறார். 22 ஜெபத்தில் விசுவாசத்தோடு எவ்வளவு கேட்பீர்களோ தருவீர்கள். அப்போ நாம் ஜெபத்தில் என்னென்ன விண்ணப்பத்துக்காக பலோதஞ்சம் கேட்குறோம். நம்ம ஏசப்பாட்டை கேட்கும்போது அவர் தருவார். உலகத்தில் ஒரு மனிதன் தருவதில்லை, ஒரு மனுஷன் தருவதில்லை. இயேசு ஒருவர் தான் உலக ரட்சகர், அவர் தருவார். நீங்கள் ஜெபத்தில் கேட்கும்போது எந்த விண்ணப்பத்துக்கு ஜெபித்தால் தெரியும், அங்கே இயேசு வருவார். என் நாம் தரித்த 2 பேர் 3 பேர்கள் எங்கெல்லாம் கூடியிருக்கிறார்களோ நடுவே இருக்கிறேன் என்றார். அவர் வருவார் என்றால் அவரை நோக்கி பார்க்கும்போது உங்கள் முகம் வைக்கப்படாது, பிரகாசமடையும். பாய்க்காமானா ரீக்கரபா சங்கரபா ரீக்கரபத்தியா. அப்போ அவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் இதுவரையும் நிறைவேறாத ஒவ்வொரு விண்ணப்பமும் நிறைவேறும். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதான் மத்திய 21 தேவத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு எவ்வளவு பெறுகளோ பெறுவீர்கள். இந்த வசனத்தை ஒரு கருத்தை அவர் பேசும்படியாக மத்தியிலே வந்திருக்கிறார். 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரத்தில் இங்கே பார்க்கும்போது 10-11 வசனம். அவர் போய் மனம் கசிந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, தேடி கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தாலே உடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும்
நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரம் கத்தி படுவில் என்று ஒரு பிரச்சனை பண்ணாள். தெவித்தாள், அந்நாள் தெவித்தாள். என்றால் ஏசப்பாட்ட குழந்தை கேட்டாள். ஏசப்பாட்ட கேட்குறான், என்ன கேட்குற படிக்கல. அது போய் மனம் கஷ்டத்து அழுதாள், மிகவும் அழுதாள். அழுதான்னு சொல்லலை, மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தர் நோக்கி தெவித்தாள். எனக்கு கர்த்தாவே தேவரீர் உடைய அடியாளின் சிறுமையை நோக்கி பார்த்து உங்களுடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உங்களுடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் தகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரம் கத்தி கழுவில் என்று பொருத்தனை பண்ணினான். அதே போல் 51 அதிசய பிறக்கா தூளியத்தில் ஊழி ஆரம்பித்த நாட்களிலிருந்து பல ஏண்டா 1000 இல்லை, எவ்வளோ குடும்பங்கள் கற்பம் தரிக்காதபடி, கற்பத்தை மினிக்க சொல்லாதபடி 7 வாரம் சனிக்கிழமை உபவாசத்து வருவாங்க. என்றால் 10 வருஷம் 12 25 வருஷம் கூட குழந்தை இல்லாதபடி திருநெல்வேலியில் புலியூர் கிராமத்தில் சகோதரி வந்தார்கள். எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை வராது என்ன நான் சொன்னேன். சகோதரி அப்படி சொல்லாங்க, மனிதனால் கூடாது, தேவனை கூடும். ஒரு 7 வாரம் உபவாசத்துக்கு வந்து பாருங்க என்று நான் கேட்டேன். வந்தாங்க. இப்போது அந்நாள் தெய்வத்தை கேட்டு அந்நாளுக்கு எப்படி சாமுவேல் கொடுத்தாரு, அதே போல் அவங்களுக்கு 2 பெண் குழந்தை பிறந்தது. அப்போ அதுதான் ஜெபிங்கள். தலைப்பு என்ன? ஜெபிங்கள். ஜெபிக்கும் போது எல்லாமே கிடைக்கும். ஜெபமே ஜெயம். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்கள் ஜெயந்தான். ஜெபிக்காத விட்ட ஜெயம் கிடையாது. அதுதான் அந்நாள் ஜெபித்தால் அந்நாளுக்கு கத்த சாமுவேலை கொடுத்தார். கபாசமரபத்தியா. அதே போல் இந்த புலியூர் கிராமத்திலிருந்து ஒரு சகோதரி வந்தாள். எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை இனி இல்லை என்றால் எனக்கு குழந்தை பிறக்காது. ஏமா சகோதரி 7 வாரம் வா உபவாசத்துக்கு வா, உன் கற்பப்பையை என்றால் திறப்ப. கற்பப்பை ஏன் கற்ப சாத்தான் உன் கற்பை அடைச்சி வச்சிருக்கலாம், அந்த கட்டை அறுத்து போடுவார். இப்போது 7 வாரம் வந்து நாங்கள் என்ன நடந்து தெரியுமா? 2 பெண் குழந்தை பிறந்தது. அருமையான திருநெல்வேலியில் புலியூரங்க கிராமத்தில் அருமையான ஜெபிச்சனமை. அதே போல் என்ற ஜெபிங்கள், அதாவது தலைப்பு ஜெபிங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தா தெரியுமா? தோட்டத்தில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார். என்றால் திலுவையிலே அவர் ஒப்பு கொடுக்கும் போது அவர் ஜெபித்தார். அவர் சொன்னார், விழித்திருந்து ஜெபிங்கள் சொன்னார். சீசர்கள் எல்லாம் 3 நேரம் சொன்னார், தூங்கி விட்டார்கள். அதனால் நீங்கள் யாரை ஜெபிக்க சொன்னாலும் சரி, சீசர்களே தூங்குறாங்க. அப்படியானால் நீங்கள் தான் ஜெபிக்கணும். மைட்டி ஜீசஸ் மைட்டி லார்ட். நீங்கள் ஜெபிங்கள். இந்த தலைப்பில் பேசுகிறார். இதுவரையும் நீங்கள் அந்நாள் ஜெபித்தால், ஜெபிக்கும் போது அந்நாளுக்கு கர்ப்பத்தை திறந்தார், சாமிலை கொடுத்தார். அதே போல் புலியூர் கிராமத்தில் சகோதரி ஜெபித்தாள். இங்கே வந்து இப்படி ஜெபம் இப்படி ஜெபிக்க சொல்லி கொடுத்தோம். ஜெபித்தாள். 2 பெண் குழந்தை பிறந்தது. அருமையான அதான் ஜெபிங்கள். எந்த விண்ணப்பம் ஜெபிங்கள். ஜெபிக்கும் போது அந்த கதவு திறக்கப்படும். யார் அடைச்சி வச்சாலும், 7 கடை சாத்தம் அடைச்சி வச்சாலும் ஆண்டவர் கதவை திறப்பார் என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது யோபு 42:10. யோபு தன் சிநேகிதற்காக வேண்டிக் கொண்டான். யோபு சிநேகிதற்காக வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முருந்து எல்லாவற்றிலும் என்றால் இரத்தத்தை ஆசிர்வதித்தார். யோபு யாருக்காக ஜெபித்தார்? சிநேகிதற்காக ஜெபித்தார். நாம் என்ன செய்கிறோம்? அடிதினம் நமக்காக ஜெபிக்கிறோம். நமக்காக ஜெபிக்கக்கூடாது நான் சொல்லலை, ஜெபிங்கள். ஆனால் சிநேகிதற்கு மற்றவருடைய ப்ராப்ளம், தீஸ் மைட்டி லார்ட், தீஸ் மைட்டி லார்ட், அடுத்தவர்களுக்காக
ஜெபம் பண்ண தொடங்கினான். அடுத்த சினையுடைய சிறையிருப்புக்காக ஜெபம் பண்ண தொடங்கினான். அப்போ அங்கே என்ன நடந்து அவன் சிறையிருப்பை நீக்கினான். மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்க கற்றுக்கணும். ஆண்டவர் தான் சொன்னார் என்றால் இரவு முழுதும் பல தந்தையோ ஜெபித்தார். உலக மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, சமாதானத்துக்காக, மற்றவருடைய சிறைப்பு என்னென்ன விண்ணப்பம் அவங்களுக்கு பதில் கிடைக்காதபடி இருக்கோ அவளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அவங்களுக்கு என்ன சொன்னார்? யோபு தன் சிறைக்காக வேண்டுதல் செய்தபோது அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் தனியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் ஆண்டவர் திறந்து தருவார். மற்றவர்களுக்காக எத்தனையோ குழந்தை இல்லை ஜெபிக்கணும், எத்தனை திருமணம் நடக்கலை ஜெபிக்கணும், எத்தனை வேலை இல்லை ஜெபிக்கணும், எத்தனைக்கு கர்த்தாவே ஆசீர்வாதம் இல்லை ஜெபிக்கணும், எத்தனை பேருக்கு பிள்ளைகள் படிக்கலை ஜெபிக்கணும், எத்தனை பிள்ளைகள் வியாதியில் இருக்கிறார்கள் ஜெபிக்கணும், எத்தனை கட்டில் இருக்கிறாங்க விடுதலை இல்லாது கட்ட அழுத்தை ஜெபிக்கணும். அப்போ அங்கே என்ன நடக்க போகுது பார்த்தீங்களா? அது ஆனால் அவர் நம்ம இரட்ட தனியாக ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்காக ஜெபிங்க, ஊழியக்காரர் ஜெபிங்க, ஊழியத்துக்காக ஜெபிங்க, அதே போல் மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ஜெபிங்கள் என்ற தலைப்பு. ஜெபிக்கும்போது யோபு தன் சிறைக்காக வேண்ட செய்த போது அவன் சிறையிருப்பை நீங்கினது. அவன் இரட்டைக்கான ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டான். ஆண்டோட நோக்கம், ஆண்டோட சித்தம் அது தான். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கப்படும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். வரும். உங்களுக்கும் ஜெபிக்க வேண்டியதுதான், மற்றவர்களும் ஜெபிக்கலாம். சிநேகத்திற்காக வேண்ட செய்தான். அவங்க வேண்ட செய்யும்போது அவன் சிறையிருப்பை தன்னால் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 38வது அதிகாரம் 1-5 பார்க்கும்போது அந்நாட்களிலே ஜெபிங்கள் தலைப்பு. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான். அப்போது ஆமோஸின் குமாரன் ஆகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்து வந்து அவன் நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நறுத்து கொள்வீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். உடனே அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமாய் நடந்து அவருக்கு நலமான செய்தேன், என் நினைத்தல் என்று விளக்கு கண்டி அழுதான். எசேக்கியா ஒரு மரணத்தை குறித்து பேசும்போது அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. நாம் தான் அந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறோமே எங்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க என்ன, எசேக்கியா அவனுக்கு வாழ்க்கையில் என்று விடாத கண்ணீரை அவன் சிந்தித்து இருப்பான். வேதத்தில் அதில் கண்ணீர், ஏதாவது கண்ணீர் அடக்க முடியாத கண்ணீர் எசேக்கியா சிந்திருப்பார். அந்த கண்ணீரை தேவன் கண்டார். கண்ட உடனே சொன்னார், நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தாவீது தேவனாக இருக்க பேர் சொல்கிறேன் என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதை உன் நாட்களோட அது கூட்டு வந்தார். அவன்கிட்ட கண்ணீர் தானே எசேக்கியா தீர்க்கதரிசி பேசுகிறவட்ட அந்த வார்த்தையை கீழ்ப்படித்தார். காதாரன்னா அழுதான். எத்தனை வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டது? 15 வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் இன்றைக்கி நாம் என்றால் மருத்துவத்துக்கெல்லாம் போகிறோம், தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் நாம் என்ன செய்யணும்? மருத்துவத்துக்கு சொல்லியிருப்பாங்க, நான் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அந்த தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், தகவலாக இருக்கலாம், சகோதரி இருக்கலாம், கணவர் இருக்கலாம், மழை இருக்கலாம், ஜெபிக்கும் போது அங்கே என்ன இருக்குது? காரியம் மாறலாம் முடியும். அதுதான் அல்லேலூயா, இஸ் மைட்டி லார்ட். அப்போது எசேக்கியா ஏசியா தீர்க்கதரிசி வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் ஜெபிக்க தொடங்கினான். ஜெபிக்கும் போது அங்கே என்ன நடந்தது என்றால்
ஆண்டு 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். நான் எத்தனையோ மருத்துவமனைக்கு போய் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் பேசுவார். பேசும் பொழுது வியாதியருக்கு மருத்துவமனை மட்டும் இல்லை, வீடுகளில் அப்போது ஜெபம் பண்ணுங்க, ஜெபியுங்கள், ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஆயுசை கூட்டி கொடுப்பார் அதை சொல்லி ஜெபம் பண்ணும்போது பல ஆண்டுகள் உயிரோடு இருக்காங்க, இப்போதும் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போது ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. அதான் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது காரியம் மாறலாம் முடியும். ஏன்னா மரித்த போனால் கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார், இல்லை என்ற சந்தேகம் இல்லை. அடுத்த வசனம் யோனா தீர்க்கதரிசியில் 2வது அதிகாரம் 1-2 வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய் காத்து நோக்கி விழுந்தான். எங்கே இருக்கிறான் யோனா? எங்கே ஜீவித்தான்? கடலுக்குள்ளே மீன் இருக்குது, மீனுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய் காத்து நோக்கி விண்ணப்பம் பண்ணான். கர்த்தரை மீன் வயிற்றுக்கு யோனா ஜெபம் பண்ணான். யோனா தீர்க்கதரிசி என்றால் விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அளித்தார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டு அவர் என் சத்தத்தை கேட்டார். யோனா ஜெபிக்கிறான், வயிற்று சீசத்து வயிற்றிலான். ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன யோனாவின் ஜெபத்தை கேட்டார். அவன் என்ன அந்த மீனின் வயிற்றிலிருந்து தன் தேவனை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அளித்தார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டு சத்தத்தை கேட்டார். யோனா கடல் ஆழத்தில் மீன் வயிற்றிலிருந்து யோகம் இருக்கிறான். யோனாச்சு மீன் அசைவான அபிஷேகம் இறங்கினது. அபிஷேகம் இறங்கின உடனே அபிஷேகம் இறங்கின என்ன ஆகும்? அந்த மீன் அவனை கரையில் கொண்டு சேர்த்தது. அல்லேலூயா! அந்த அபிஷேகம் ஜெபித்தா எப்படின்னா அபிஷேகத்தை இருப்பான் என்றால் மீனின் வயிற்றிலிருந்து. அதான் ஜெபியுங்கள் என்றால் யோனா நினச்சிருப்பானா அவனுக்கு ஆண்டு கற்று கொடுத்த ஜெபிக்கும் போது எல்லாம் அவன் ஆண்டு வார்த்தை கீழ்ப்படியாமல் இருந்தாலும் அந்த நேரத்தை அவனுக்கு உணர்த்தப்பட்டு அவன் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்து மீனின் வயிற்றுக்கு ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது அங்கே என்ன நடக்குது? அந்த மீன் வந்து யோனா கரையில் கொண்டு சேர்த்தது. அதே போல் யோனாக்குடைய யோனை மீன் வெட்டு அதை நமக்கு கரையை கொண்டு சேர்க்க மாட்டாரா? எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த பிறந்தலேருந்து எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த கஷ்டத்தில் இருக்கிறோம், எந்த நெருக்கத்தில் இருக்கிறோம், எந்த பாடுகளில் இருக்கோம், உபத்தில் இருக்கோம், கண்ணீரில் இருக்கோம், கவலையில் இருக்கிறோம், தீராத வியாதியில் இருக்கிறோம் என்று நினைக்கலாம். ஜெபிக்கும் பண்ணி பாருங்கள். ஜெபிக்கும் பொழுது எல்லாமே மாறும். ஏன்னா அங்கே ஜெபம் போது அங்கே யார் வரா? இயேசு வரார். வந்து உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இல்லை, எந்த சந்தேகம் இல்லை. அப்படி தான் யோனா ஜெபித்தான். அந்த மீன் வைத்து கர்த்தர் ஆவியானவர் அவனை கரை சேர்த்தார். அப்படி என்றால் யோபா மீன் வைத்து நம்ம வீட்டில் தான் ஜெபிக்கிறோம், ஆலயம் ஜெபிக்கிறோம். யோனாவுக்கு வந்த நெருக்கம் நமக்கு வந்ததில்லை. அவர் தேவட வார்த்தை கீழ்ப்படியாதனால தான் அவனை தூக்கி எங்கே போட்டாங்க? கடலில் போட்டாங்க. கடலில் போட வச்சதும் தேவன் தான். மீனை ஆயுதப்படும் தேவன் தான், கரை சேர்த்தும் தேவன் தான், எல்லாமே அவர். அப்போ ஜெபத்துக்கு எவ்வளோ வல்ல உண்டு. அதுதான் ஜெபிங்கள்னு தலைப்பு. ஆவியான உங்களுக்கு தேசி கொண்டு இருக்கிறார். அடுத்த வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 30 அதிகாரம் 39-41 வர. தேரில் எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவனை மேல் வீட்டு அழைத்து கொண்டு போனார்கள். அப்போது விதவைகள் எல்லாரும் அழுது தெற்கால் தங்களுடைய கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். ஏதேது எல்லாரும் வெளியே அனுப்பினான். வெளியே போக செய்து முழங்கார் பயிட்டு ஜெபம் பண்ணி கிரகத்தின் புறமாய் திரும்பி அவிச்சாலை எழுந்தரு என்றார். அப்போது அவள் தன் கண்களை திறந்து பேது பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை
உயிர் உள்ளவராக அவர் நடத்தினார். தவித்தால் தற்கால் மரித்து போய்விட்டார். எல்லாரும் கூடி நிற்கிறாங்க. அவள் உலகத்திலே அவள் எப்படி வாழ்ந்தாள், எப்படி நடந்தாள், எப்படி செஞ்சிட்டாள், அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு இருந்தால் பார்த்தத்தோடு இருக்கிறாங்க. அங்கே யார் போகிறா? தேவன் தேர்தலை அனுப்பினார். தேர்தல் பேதோடு யார் இருந்தார்? ஏசு. பேதோடு ஏசு போனார். போய் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? ஏன்னா அது தேர்தலிருந்து ஒரு கொல்லப்படலாம். யோப்பா பட்டணம் தித்தா ஊருக்கு 38ஆம் வசனம். தித்தா ஊருக்கு இந்தபடினாலே தேர்தல் அமைத்து இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரும் அனுப்பினார்கள். தேர்தல் எழுந்து அவருடைய கூட போனார். போய் சேர்ந்த பொழுது அவர் அவளை மேல் வீட்டில் அழைத்து கொண்டு போனார்கள். அப்போது பிறவை எல்லாரும் அழுது தெற்கால் கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் பத்திகளையும் காண்பித்து அவனை சொன்னார்கள். பேதரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காறுபடி ஜெபம் பண்ணி இறைச்சியின் புறமாக திரும்பி தவித்தாளை எழுந்திரு என்றார். அப்போது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி அசுத்த வான்களையும் விதவிகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவாக முன்னே நடத்தினான். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு மரித்தவளை பேதுரு ஜெபத்தில் உயிரோடு எழுப்பினார். அப்போ நாம் கூட எல்லாருடைய மரணங்களும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜெபத்தில் மரித்தா கூட அங்கே ஏதோட உயிர்த்தெழுந்த வெள்ளமே இறங்கி உயிர் வரும். இப்போது நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 10:35 10:15 வாயை உண்மைகளாக திறப்பேன், உலக தோற்றம் முதல் அரைக்குள்ளான விலை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசி உரைக்கொண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உடைய மறைப்பொருளாக யார்கிட்ட இருக்குது? ஏசப்பாட்ட இருக்குது. அவர் உங்கள் மறைப்பொருளெல்லாம் வெளிப்படுத்துவார். 10:15 வாயை உலக திறப்பேன், உலக தோற்றம் முதல் அரைக்குள்ள வெளிப்படுத்துவேன் என்று உரைக்க நடந்தது. இந்த வசனத்தை உறுதிப்படுத்துவாராக, இந்த வசனத்தை உறுதிப்படுத்துவாராக. விக்கிரகம்லாம் உலகத்திலிருந்து போக போகிறது. உலகத்தில் எத்தனை விக்கிரகம் இருக்கோ அத்தனை விக்கிரகம்லாம் உலகத்திலிருந்து போக போகுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிகவும் தூரமாக இருக்கலாம், சமீபமாக இருக்கலாம், ஆண்டோட வருகைக்குள்ள அடையாளம் நடக்கப் போகுது. ஒரு கல்லறை தோட்டத்தில் மரித்து ஒருவரை அடக்கம் பண்ண போகிறாங்க. இதை ஆண்டவர் காட்டுகிறார். இது ஆண்டவர் வார்த்தை. சபைகள்லாம் குலுங்க கொஞ்ச நாட்களுக்குள்ள, எந்த சபை இருந்தால் குலுங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆலயத்துக்குள்ளே போகிறவர்களெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தொழில் செய்கிறவர்கள் கூட இனி துக்கமான காரியம்தான் வரும், சமாதானமான காரியம் வராது. சஞ்சலம் தாய்ப்பு வரும். பாடையில் மரித்து கிடக்கிறவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பதான் இயேசு வந்திருக்கிறார். நினைத்து பாராதவர்களெல்லாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆடுகள் வருமா வராதா என்று ஊழியக்காட்சி ஆடுகள் வரும். நீ ஜெபம் பண்ணு, உனக்கு எத்தனை ஆடு வருமோ அத்தனை ஆடு வரும். பழி சொல்லுக்கு ஆளாகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். நல்ல விதைகளை விதைங்கள், அது 130 160 பலன் தரும். நிச்சயமாக முடிவு உண்டு. அன்று வாலிப பிள்ளை பிள்ளை ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் வீட்டில் விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமாக ஒரு வாலிப பிள்ளை ஒரு வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டு பிள்ளை கிடைக்காது, பிள்ளை கிடைக்கும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த எல்லா அற்புதமும் நடக்க போகுது. சபைகள் குலுங்கும், எந்த சபையும் குலுங்கும். ஏதோ உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்தில் வருகிறது. கட்டடங்களெல்லாம் பெரிய கட்டடம் கட்டலாம், அதெல்லாம் குறுங்கிடும் கொஞ்ச நாளுக்குள்ள. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அற்புதம் நடக்குது. 7 நாட்களுக்குள்ள ஒரு வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும். இதை கண்டு ஆச்சரியம். எல்லா நாட்களையும் விட இனி வரக்கூடிய நாட்கள் விசேஷ நாட்கள். சுவிசேஷ வேலைக்கு யார் வர வேண்டுமோ வருவார்கள். கல்லறை தோட்டத்தில் பறித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களாம் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். கொஞ்சம் நாட்குள்ள அநேக கல்லறை வெடிக்கும், மரித்தவர்கள் உயிரோடு வருவார்கள். இது தேவ சித்தம் நோக்கம். பழி சொல்லுக்கு ஆளாகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். மந்திரவாதிகள்லாம் மறித்து விட்டார்கள்.
தேவினக்காரர்களும் அழிந்து விட்டார்கள். ஒரு ஓடி ஒலிக்க நிறுத்தால் முடியாது. நீ எதை விதத்தாயோ அதை அறுப்பாய். அதான் ஆண்டோட வார்த்தை. வீடு கட்டப்படுமா? வீடு கட்டப்படாதா? தேவனை செய்தால் வீடு கட்டப்படாது. வீடு அழியத்தான் செய்யும். தேவனை செய்யலைன்னா வீடு கட்டப்படும். உனக்கு குறைவு இருக்கிறதால் இயேசு தான் நிறைவாக்காரு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நான் வண்ணாந்தத்து வழியும் ஆறு என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஒரு பாம்பு சென்னையில் செத்தாச்சு, அதை எடுத்து வெளியே போட்டாச்சு. பெரிய பாம்பு சென்னையில் செத்தாச்சு, அதை எடுத்து வெளியே போட்டாச்சு. அதுக்கு அது ஒன்று செய்ய முடியாது. நான் இதை சொல்லிவிட்டேன். கதவு திறந்தாச்சு, ஆவிக்குரிய கதவு திறந்தாச்சு, ஆசீர்வாதம் கதவு திறந்தாச்சு. இயேசுவோட வருகை மிக சமீபம். விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சாச்சு. எல்லா விளக்கம் எரிகிறாது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இருக்கிற எவனோ தெரித்துக் கொள்கிறார். தேடு என் ஜீவனை கொண்டிருக்கிறேன். சென்னை நகரத்துக்கு ஒரு கஷ்டம் எது சொல்லிவிட்டார். விளக்கு அணைஞ்சி போச்சு. என்ன அதை கொளுத்தி வைக்க முடியாது. எந்த நபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இயேசு ஒருவர்தான் அற்புதம் செய்ய முடியும். யார் ஒருவரும் அற்புதம் செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னேன். இது உண்மை, சத்தியம். இது நிறைவேறும். வியாதிகள் அநேக சரித்த வியாதி கடந்து போகுது. அநேக பலவீனம் கடந்து போகுது. அநேக கட்டு அறுக்கப்படுது. விதைக்கப்பட்ட விதைகள் 1 30, 1 60, 100 பல கொடுக்கும். என் மகனை கேள், என் மகளை கேள். சபைகள் எல்லாம் குலுங்கும். கொஞ்சம் ஆகணும், எந்த சபையும் குலுங்கும். ஏனென்றால் இப்போது இருக்க மாதிரி இருக்காது. இது உண்மை, சத்தியம். இது ஆண்டோட வார்த்தை. வீடு கட்டப்படணுமா? குடும்பம் கட்டப்படணுமா? இயேசு உங்கள் வீட்டை கட்டணும். உங்கள் குடும்பத்தை இயேசு கட்டணும். ஒரு விளக்கு எரியணும்னா தெய்வங்கள் ஜெபத்தில் வீடு கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், நீங்கள் கட்டப்படுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எந்த ஆசீர்வாதம் நிகழ்ச்சியை பார்க்குற ஒருவரையும் ஆண்டு தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறோம். தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார், கிரியை செய்வாராக. உங்களுக்கு ஏற்பட்டால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் தொலைக்காட்சிக்கு காணிக்க அளிப்பீர்கள். கர்த்தர் ஆசீர்வாதம். இந்த ஊழியத்துக்காக செவிங்கள். 2025 அக்டோபர் 2ஆம் தேதி 31வது ஆண்டு ஆலய பிரதேச ஆராதனை நடக்குது. 2025 அக்டோபர் 2ஆம் தேதி 31வது ஆலய பிரதேச விழா அம்பத்தூர் அதிசய நடக்குது. யாவரையும் இயேசு அழைக்கிறோம். வாருங்கள், ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள் தேவிங்கள் என்று 2000 அக்டோபர் 2ஆம் தேதி ஆலய பிரதேச விழா காலை 10 மணிலேருந்து 2 வரை யாவரையும் அழைக்கிறோம். வாருங்கள், தெய்வங்கள், ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள். அல்லேலூயா, ஆமென். அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தின் 31வது ஆண்டு ஆலய பிரதிஷ்டை ஆராதனை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெற உள்ளது. இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியம், எண் 71, மௌனசாமி மடம் தெரு, அம்பத்தூர் ஓற்றி, சென்னை 53. இது அம்பத்தூர் ஓற்றி பஸ் நிலையம் அருகில் அமைந்துள்ளது. துதி ஆராதனை சுவிசேஷகர் டி. செல்வின் அவர்கள். தெய்வ செய்தி மற்றும் தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். தீர்க்க தரிசனம் மற்றும் சுகமளிக்கும் வரம் பெற்றவர். அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளும் சபை பாகுபாடின்றி கூட்டத்தில் பங்கு பெற்று இறையாசியையும் தெய்வீக சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள எஸ். தங்கசாமி. தொலைபேசி எண் 0442574550 மற்றும் 042426574551. செல்போன் 9383344445. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ். தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 93833444
445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். ஜெப தேதிகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.